பீப்புள் ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு வருகின்றிருக்கும் முக்குளத்தூர் வாழ்வுரிமை கட்சி நிறுவன தலைவர் ஜே.கே. தேவர் அவர்கள் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்கள் கூட்டணி எப்படி இருக்கின்றத கொஞ்சம் கூட்டணி எப்படி இருக்குது சார்? ரொம்ப சிறப்பாக இருக்குது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தமிழகத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நான் சார்ந்திருக்கக்கூடிய முக்குளத்தூர் வாழ்வுரிமை கட்சி கூட்டணி கொடுத்துருக்குறோம். கூட்டணி ரொம்ப இயல்பாகவும் சிறப்பாகவும் இருக்குது. குறிப்பாக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உங்கள் ஆதரவு எந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செய்வீங்க? சரி, எங்களுடைய இலக்கு முக்குளத்தூர் அரசியலை வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அரசியலிலிருந்து வீழ்த்த வேண்டும். இது எங்களுடைய இலக்கு. அதற்கு இன்றைக்கு சரியான ஒரு எதிர்கட்சியாக, எதிர்நிலையோடு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி அதிமுகவை எதிர்க்கக்கூடிய சர்வ வல்லமை பொருந்தி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம். அது முதல் காரணம். இன்னொன்று, நம்மளுடைய தமிழக முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய செயல் திட்டங்கள், குறிப்பாக மகளிர்களுக்கு, மாணவர்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய, செயல்படுத்திருக்கக்கூடிய செயல் திட்டங்களுடைய ஈர்ப்பு, பெருவாரியான மக்களுடைய மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி வர வேண்டும் என்கின்ற துடிப்பு. அதனால் இயல்பாக நாங்கள் முக்குளத்தூர் வாழ்வுரிமை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம். அதிகமாக முக்குளத்தூருக்காக அதிமுக நிறைய சலுகைகள் பண்ணியிருக்குன்ற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுங்களேன், 2-3 சொல்லுங்க. 2-3 முக்குளத்தூரை ஒருங்கிணைந்ததே முக்குளத்தூருக்கு அதிமுக செய்திருக்கக்கூடிய நன்மை 2-3 பட்டியல் இல்ல. அதிமுக ஆட்சியிலதான் அதிமுக ஆட்சி அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் அது ஒரு முக்குளத்தூர் கட்சிங்கிற ஒரு பார்வை இருந்தது. ஏன்னா முதல்ல மாயத்தேவர் அவர்கள் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அவர் வெற்றி பெற்று, மாயத்தேவர் வெற்றிக்கு முன்னாடி இரட்டை இலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் கிடையாது. மாயத்தேவர் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு பிற்பாடு தான் இரட்டலை அப்படி ஈஸியாக காட்டலாங்கய்யா, 2 இலை மக்கள் மத்தியில் சேரும் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது அங்கீகரிக்கப்பட்ட இரட்டை இலை சின்னமானது. அதனால் முக்குளத்தூர் மீது திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் திரு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் கூடுதல் பாசம் இருந்தது. அதனால மற்ற கட்சிக்காரங்க, மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்களோ மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் முக்குளத்தூர் கட்சி அதிமுகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாம் இருந்தது ஒரு காலத்துல. ஆனா அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிற்பாடு அது முக்குளத்தூர் கட்சியாகவும் இல்லை, முக்குளத்தூர் சமுதாய மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கட்சியாகவும் இல்லை, முக்குளத்தூர் சமுதாய மக்களையும் முக்குளத்தூர் அரசியல் பிரதிநிதிகளையும், குறிப்பாக முக்குளத்தூர் சமூகம் சார்ந்து நடத்துகின்ற சமூக இயக்கங்களை அழித்தொழிப்பது மட்டுமே திரு எடப்பாடி அவர்களுடைய முழு நேர பணியாகவும் அந்த செயல் திட்டமாகவும் வைத்து செயல்படுகிறார் என்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அது முக்குளத்தூர் கட்சியெல்லாம் இப்ப இல்லை, அது ஒரு காலத்துல அப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா நீ யாரை முன்னிலைப்படுத்தி தெய்வமாக வணங்குகிறீர்களோ, பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு தங்கப்பீடம் ஒண்ணு வச்சது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதை நீங்க மறுக்க முடியாது. ஆனா அப்படியெல்லாம் இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் முன் செய்யல. ஆனா அண்ணா திராவிட செஞ்சிருக்கு உங்களுக்கு. சரி, அம்மையார் இருங்க, நீங்க சொல்லிருக்கிறதுக்கு காரணம் எடப்பாடி தான் உங்களுடைய கருத்தா சார்? இப்ப என்ன சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பசுமுன்னிலை இருக்கக்கூடியதற்கு தங்கம் கொடுத்தாங்க, சரிதானே? தங்கம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் காலத்துல இதை விட கூடுதலாக அவர் தங்கம் அணிந்திருக்க முடியும், தங்கத்தை விரும்பி இருக்க முடியும். பொன் பொருளை விரும்பாத மண்ணாசை பொன்னாசை பொன்னாசை என்கின்ற மூவாசையும் திறந்திருக்கக்கூடிய ஒரு முற்றம் திறந்த முனிவர், பிரம்மசிஷ்ட முனிவராக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட நபருக்கு ஒரு மரியாதை. அப்போ நீங்கள் கொண்டு என்ன பண்ணுறீங்கன்னா, முருகன் கோயில் இருக்கு, திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் இருக்கு, அங்கெல்லாம் போறவங்க கிலோ கணக்கில் தங்கத்தை காணிக்கையா செலுத்துறாங்க. எதுக்காக செலுத்துறாங்க? நான் கேட்டது சொல்லுங்க. காணிக்கை செலுத்துகிறாங்க, எதுக்காக செலுத்துறாங்க? அதுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேளுங்க. தன்னுடைய சுய வேண்டுதலுக்காக. நீங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க, உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படுது, அல்லது வேண்டுதல் நிறைவேறதுக்கு முன்னதாகவே நீங்கள் ஒரு தெய்வத்துக்கு கொடுக்குற காணிக்கை தான். அதை நான் தான் கொடுத்தேன், ஊருபுறம் எவரும் தம்பட்ட அடிச்சுக்கிறது கிடையாது. சொல்ல அப்ப ஏன் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல அன்னைக்கு செஞ்சிருக்கலாமா? இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த திராவிட முன்னேற்ற கழகம். சார், இங்க கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய சிலை யார் சார் திறப்பாளர்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தேவர் சிலையுடைய திறப்பாளர் யார்? 72ல வி.வி. கிரி வச்சு திறந்தது. அன்றைய முதலமைச்சர் யார்? அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் தானே. கருணாநிதி அவர்கள் வந்திருக்காரு தானே. இப்ப நம்ம பசுமொன்ல உங்களுக்கு பக்தர்கள் காத்திருப்பு கூடம் இருக்கு இல்லையா, அந்த காத்திருப்பு கூடம் கட்டப்பட்டிருக்கு தானே. இது எந்த ஆட்சியில் கட்டி தரப்பட்டது?
இல்ல நான் அந்த அடிப்படையில திமுக அண்ணா திமுக எடப்பாடி எங்களுடைய இலக்கு அண்ணா திமுகவின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய இன்றைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்குளத்தோர் சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய ஆளுமைகளை புறந்தள்ளுகிறார். முக்குளத்தோர் சமூகம் சார்ந்து நடக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களையும் அத்தனை அமைப்புகளையும் புறந்தள்ளி இருக்கிறார். இந்த தேர்தலில் கூட அது மற்ற கட்சி விவகாரம் பேசக்கூடாது. நீங்க கேட்குறீங்கன்றக்காக சொல்றேன். இந்த முறை கூட 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட மிக பெரும்பான்மையான முக்குளத்தோர் அமைப்பு எடப்பாடி ஆதரிச்சு தான் நின்னாங்க. ஆனா அவங்க பூரா எங்க நிக்கிறாங்க? இன்னைக்கு எங்க நிப்பாட்டி இருக்காரு எடப்பாடி? அவங்களுக்கான ஒரு சீட்டு கொடுக்கறதுக்கு வல்லமை இல்லையா? முக்குளத்தோர் சமுதாயத்திற்கான முக்குளத்தோர் சமூகத்தினுடைய அமைப்புகளுக்கான பிரதிநிதித்துவம் எங்க? இங்கே ஒரு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக, இவர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவரை தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் தன்னுடைய நயவஞ்ச சூழ்ச்சியாலும் வெளியேற்றி இன்னைக்கு திமுகவுக்கு வர வச்சிருக்கிறாரு. இது நல்லதா? இது சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய நல்லதா? முக்குளத்தோர் சமுதாயத்தை அவர் போற்றக்கூடியதா? இது கொள்கை அடிப்படையில் தவறு தானே? எதுங்க என்ன தவறு? அதாவது சார் ஓபிஎஸ் அவர்களை பத்தி நீங்க கேட்கணும்னா இருங்க நான் சார் ஓபிஎஸ் அவர்களை பத்தி கேட்கணும்னா நீங்க அவரை கூப்பிட்டு நேர்காணலுங்க. என்னட்டு கேட்குறீங்கன்னா நான் என்னுடைய கருத்தை பதிவு பண்றேன். அதுதான் சார் இப்ப நான் என்ன சொல்றேன், ஓபிஎஸ்ஐ தன்னுடைய எதிர்நிலைப்பாட்டிற்கு தள்ளியது யார்? ஓபிஎஸ் பகிரங்கமாக எனக்கு எந்தவித கோரிக்கையும் அல்ல, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வளர்த்த இயக்கம், புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டு காலம் நிற்க வேண்டும், எந்தவித நிபந்தனையும் இன்றி நான் வருகிறேன், என்னை சேர்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி பத்திரிகையாளர் மத்தியில பல முறை கூவினார் இல்லையா? இப்ப நீங்க ஒரு நிருபர் தானே, நாளைக்கு இந்த கம்பெனில உங்களுக்கு வேலை போயிடுச்சு, நேரம் வீட்டுல போய் போரை பத்தி படுத்துருவீங்களா? இன்னொரு கம்பெனிக்கு நீங்க வேலைக்கு போவீங்க தானே? அப்ப அவர் மக்கள் சேவையில தொடர்ச்சியா இருக்கிறார். ஒரு முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சர், அதுக்கு முன்னாடி அமைச்சரா இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு, சேர்மனா இருந்திருக்கிறார். தொடர்ச்சியா மக்கள் களத்துல நின்று தன் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு நன்மை செய்திருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியை இன்னும் அவருக்கு 20-25 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறப்ப அப்புறப்படுத்தி நீங்க மூலையில வச்சா அவர் அமர்ந்துருவாரா? அப்படி இந்த சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமூகத்திற்குமே எதுவுமே செய்யாமல் தன்னை ஒருவரை மட்டும் வளப்படுத்திக் கொள்வதற்காக இருக்கக்கூடிய இன்றைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றால் எங்க வந்தார்? அவர் பிஜேபிக்கு போனாரா? சார் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை வேறுபாடு என்ன? அது அண்ணா ஆரம்பித்த இயக்கம், இது அண்ணாவின் பெயரிலே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், ரெண்டு தானே. அதுல அண்ணாவின் பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் வழிமாறி தடமாறி போகிறது. எனவே தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறாமல் திராவிட சித்தாந்தத்தோடு இருக்கக்கூடிய இயக்கம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பெரு வரவேற்பை பெற்று இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனை இல்ல. இந்த அந்த அந்த அதிமுகவிலையும் உங்களுக்கு அந்த ஆதரவு கிடைக்கப்பட்டதுன்றதானே உங்களுக்கு சார். அதிமுக முக்குளத்தோரில் அடையாளப்படுத்தப்பட்டவர்களை, முக்குளத்தோர் சமுதாய அமைப்பினரை புறம் தள்ளி இருக்கிறது, அவமானப்படுத்தி இருக்கிறது. இது என்னுடைய பகிரங்க குற்றச்சாட்டு. எனவேதான் முக்குளத்தோர் சமூக மக்கள் அரசியல் அதிகாரம், அரசியல் வலிமை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஒவ்வொரு பரப்புரையிலும் சொல்லுகிறேன். இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10.5 இடஒதுக்கீட்டுல 10.5% இடஒதுக்கீட்டுல இந்த மக்களுக்கு என்ன விளைவுகள், என்ன இன்னல்கள், என்ன இடையூறு ஏற்படுத்தினார்கள் இந்த மக்களுக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய மதுரையை மையமாக வைத்து இயங்கக்கூடிய காமராஜர் யூனிவர்சிட்டியில 10.5% இடஒதுக்கீட்டிற்கு பிறகு இங்கு இருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை சார்ந்திருக்கக்கூடிய முக்குளத்தோர் இன்னும் 108 சமூக மக்கள் அந்த இடத்தை நிரப்பவே முடியல. அப்படி இங்க இருக்கக்கூடிய கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கிய நிலைக்கு இங்க தள்ளக்கூடிய ஒரு கட்சியை நாங்க எப்படி ஆதரிக்க முடியும்? இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துல நீங்க முக்குளத்தோர் அமைப்போட சேர்ந்து போனீங்களா, வேற மாற்று அமைப்பு? சார் இப்ப நான் என்ன சொல்றேன், என்னுடைய கட்சிக்கு, என்னுடைய பிள்ளைக்கு தான் நான் தகப்பேன், சரிதானே? முக்குளத்தோர் வாழ்வுரிமை கட்சி, இருங்க சார் இருங்க, முக்குளத்தோர் கேள்வி கேட்டிருக்கீங்கல்ல, பதில் சொல்லணும்ல. முக்குளத்தோர் வாழ்வுரிமை கட்சி ஏற்கனவே பல்வேறு இயக்கங்களோட, சமூக இயக்கங்களோடு இங்க வேலூர் மக்கள் கட்சின்னு இருக்கு, ரைட்டா? நாயுடு சமுதாயத்துல மதுரை நாயக்கர் வம்சம் சொல்லி ஒரு அமைப்பு இருக்காங்க. எங்க நம்ம ஃபார்வர்ட் பிளாக்லயே தம்பி வழக்கறிஞர் அஜித்குமார் என்பவர் மனிதநேய ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு அமைப்பு நடத்துறாரு. இந்த அமைப்புகள் எல்லாம் சமூக பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பதற்காக, நல்லா புரிஞ்சுக்கணும், அரசியல் வேற, சமூக கள நிலவர பிரச்சனை வேற. சமூக அவலங்கள், சமூகத்திற்கு எதிரான பிரச்சனைகளுக்கு போராட்ட களங்களிலே நாங்கள் தொடர்ச்சியாக கரம் கோர்த்து நின்னோம். அனைத்து சமூகத்திற்குள்ள நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும், சமூக பிணக்குகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த பிணக்குகளை களைய வேண்டும் என்பதற்காக இந்த அமைப்புகள் எல்லாம் ஒரு நேர்கோட்டில் நின்றோம்.
நாங்கள் எங்களுக்குள்ளாக கலந்துரையாடி இந்த சிறப்பான ஒரு ஆட்சியை தரக்கூடிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே வர வேண்டும் என்று ஒரு நிலைப்பாடை எடுத்து அதற்காக நாங்கள் எல்லாம் அந்தந்த அமைப்பின்பால் தனித்தனியாக ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து சமூக நல்லிணக்க கூட்டமைப்பு என்பது போராட்ட களங்களுக்கு பொருந்துமே தவிர அரசியலுக்கு பொருந்தாது. இன்றைக்கு இங்கு இருக்கக்கூடியவர்கள் நாளைக்கு வேற நிலைப்பாடு எடுக்கலாம், நாளை மறுநாள் வேற நிலைப்பாடு எடுக்கலாம், ஆனால் போராட்ட களங்களிலே கைகோர்த்து நிற்போம். அதுக்கு தான் நான் அந்த கேள்வி உங்கள்ட்ட என்ன கேட்டேன்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு கூட்டமைப்பை ஒன்று உருவாக்கி நீங்க இதுல போய் இணைஞ்சிருக்கீங்கன்றத அந்த கேள்வி உங்கள்ட்ட வச்சேன். நான் அந்த இல்ல இது வரைக்கும் இல்லாத கூட்டமைப்புனா புரியல. இப்ப கூட்டமைப்பு உருவாக கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? கூட்டமைப்பு நீங்க ஒரு நல்ல ஒரு தெளிவான கூட்டமைப்புல நீங்க இணைஞ்சிருக்கிறத உங்களுடைய கணிப்பு சொல்றீங்க. அதுக்காக என் கணிப்பெல்லாம் இல்ல சார். இப்ப ஒரு நாயக்கர் சமுதாயம், ஒரு பிள்ளைமார் சமுதாயம், ஒரு ஃபார்வர்ட் பிளாக் கட்சிங்கிறது அதுல எல்லா சமூகமும் இருக்காங்க. நான் முக்குளத்தூருக்கான பிரதிநிதியா கட்சி நடத்துறேன். இந்த சமூகங்கள் இணைந்து ஒரு சமூகத்துல வந்து ஒரு பிணக்குகளோ ஒரு பிரச்சனையோ ஏற்படுறப்ப அனைத்து சமூகமும் அதுல கரங்கோர்த்து நிக்கிற நல்லது தானே. அதை நான் என்ன கேட்கிறேன்னா, அதை உங்களுடைய திராவிட முன்னேற்ற தலைமை உங்களை எப்படி பார்க்குது? திராவிட முன்னேற்ற கழகத்துல நான் முக்குளத்தூர் வாழ் உரிமை கட்சி அதான் சார் கொடுத்திருக்கேன். நாயக்கர் அமைப்பை சார்ந்தவர்கள் நாயக்கர் வம்சம் தான் கொடுத்திருக்காங்க. உங்க மேல எப்படி இருந்தது? ரொம்ப சிறப்பான வரவேற்பு சார். உங்க வீட்டுக்கு யாராவது வந்தா உள்ள வரவேற்பீங்களா இல்ல செம்பகொண்டி எரிஞ்சு விரட்டி விடுவீங்களா? இல்ல சார், நான் கேட்கறது உங்க வீட்டுக்கு நாங்க வர்றோம், விரோதியா கூட இருக்கட்டும், உங்க வீட்டுக்கு நாங்க வர்றப்ப வரவேற்பீங்களா செம்பகொண்டி எறிவீங்களா? அப்புறம் திமுக மட்டும் எப்படி வரவேற்காதுன்னு நினைக்கிறீங்க? மீண்டும் ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. 2.0 திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைக்கும் நினைக்கக்கூடிய ஒரு கட்சி, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிற கட்சி யாரை எப்படி புறந்தல்ல யாரை வரவேற்காம இருக்கும்? மதுரைக்கு மையமா சொல்லுங்க. மதுரையில 10 தொகுதி வென்றெடுப்பேன் முன்னாள் அமைச்சர் மூர்த்தி சொல்லியிருக்கிறார். அதுல வந்து உங்களுக்கு 10 தொகுதி வெல்றதுக்கான சாத்தியம் உங்களுக்கு நிச்சயமா இருக்காது. என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? 10 தொகுதியில உங்க வீட்டுல பையன் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்களா? 1000 ரூபாய் வாங்குறாங்களா? இல்ல அதிமுக அது ஏற்கனவே திமுக ஆட்சியில தொடங்கினது. அதிமுக மாணவர்களுக்கு தனியாக 1000 ரூபாய் வந்து அதிமுக ஆட்சியில கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படித்தானே? அதிமுக தொடர்ந்து ஸ்காலர்ஷிப் இருந்தது. ஸ்காலர்ஷிப் இல்ல சார், மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல ஒரு மாணவர் மாணவியருக்கு கொடுக்குறாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வாங்குறாங்கல்ல. உங்க வீட்டுல மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்களா? அதுக்கான வயசை தாண்டிட்டா மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி இல்ல இருக்கு. அப்புறம் ஏன் வாங்குறாங்களா இல்லையா? வாங்குறாங்க. கேள்வி தானே. பிள்ளை படிச்சதுன்னா லேப்டாப் கொடுக்குறாங்கல்ல. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய இலவச பேருந்து பயணத்தை பயன்படுத்துறாங்கல்ல. அப்ப நீங்களும் நானும் இருக்கோம், என் வீட்டுல எல்லாம் பயன்படுத்துறாங்க, உங்க வீட்டுல எல்லாரும் பயன்படுத்துறாங்க. அப்ப 10 தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் இந்த அனைத்து சமூக நல திட்டங்களையும் பயன்படுத்துறாங்க தானே. பயன்படுத்துறவங்க திராவிட கட்சிக்கு திமுகவுக்கு எப்படி ஆதரவு தராம இருப்பாங்க? திமுக எப்படி வெல்லாம இருக்கும்? இது வரைக்கும் வரலாற்றிலே இல்லாத அளவுகளுக்கான சாதனை. இந்த சாதனையை அவங்க எதிர்ப்பதமா சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நீ 1000 கொடுத்தா நான் 2000 கொடுப்பேன். சரி சார். அது போக நான் வந்து ஒரு 10,000 தரப்படும். சொன்ன உத்தமர் யார் சார்? சொன்ன உத்தமர் இல்ல, ஒரு கட்சியினுடைய நிறுவன தலைவர் பொதுச்செயலாளர். உத்தமர் தானே சொன்னேன். உத்தமருங்க தமிழ்ல தப்பான வார்த்தையா? உத்தமர் சார், சொன்ன உத்தமருங்க தப்பான வார்த்தை. ரீதியா நம்ம வந்து கேட்கிற சொன்ன உத்தமர் யார் சார்னு கேட்டேன். உத்தமருங்கிறது நல்ல வார்த்தை தானே. பூஜையா சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே அவர் வந்தா தர்றேன்னு சொல்றாரு. ஏற்கனவே கொடுத்துட்டு வாக்கு கேட்கிறார். உங்களுக்கு ஒரு பசுமாடு வாங்கி கொடுத்துட்டு எனக்கு பால் கொடுங்கன்னு கேட்கறது வந்து ஈஸியா, இல்ல பாலை கொடுங்க நான் பசுமாடு வாங்கி தரேன்னு சொல்றது ஈஸியா? தொடர்ந்து நான் கேட்கிறேன். நான் கேட்டது 2 கேள்வி தான், எனக்கு பதில் சொல்லுங்க. உங்ககிட்ட நான் பசுமாடு வாங்கி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நான் என்ன பால் கேட்கறது ஈஸியா, இல்ல பாலை கறந்து கொடுங்க பசுமாடு தரேன்னு சொல்றது ஈஸியா? எது மக்களுக்கு ஈஸி? நீங்க எத்தனை பேருக்கு அப்படி எல்லாத்துக்கும் பசுமாடு கொடுத்துருக்காங்கல்ல சார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்க, அத்தனை மாணவ மாணவியர் தங்களுடைய 1000 ரூபாய் உதவித்தொகை பெறுறாங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா உயிர்காக்கும் 48 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மிக உன்னதமான திட்டம். எங்க ரோட்ல ஆக்சிடென்ட் ஆனாலும் பக்கத்துல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில அட்மிட் பண்ணீங்கன்னா 48 மணி நேரத்திற்கான அந்த மருத்துவ செலவை வந்து அரசே வந்து ஏத்துக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து காப்பீட்டு திட்டம் பல்வேறு பெயர்கள்ல மாறி நின்றுருக்கு. முதல்ல குடும்பத்திற்கான காப்பீட்டு திட்டத்தை அறிவித்தது முத்தமிழர் அறிஞர் கலைஞர் அவர்கள் தான். எல்லாரும் வந்து ஆபரேஷன் பண்ணணும்னா தனியார் மருத்துவமனைக்கு போக முடியல, அரசு மருத்துவமனையில போதிய வசதி இல்லைன்னு சொல்லி முதலா அந்த திட்டத்தை கொண்டு வந்ததே வந்து முத்தமிழர் கலைஞர் அவர்கள். பெண்களுக்கான முன்னேற்றத்தை உருவாக்கணும், பெண்கள் சுயசார்போடு அவர்கள் அதில் ஒரு கணவன் கையவோ ஒரு அப்பா கையவோ தம்பி கையவோ அண்ணன் கையவோ எதிர்பார்க்காமல் அவர்கள் சுயசார்போடு சுய சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்று சொல்லி மகளிர் குழுக்களை உருவாக்கியது திமுக. அவர்களுக்கு அதிகமான கடன், குறைந்த வட்டியிலே அதிகமான தொகை கடன் கொடுக்க சொன்னது திமுக. இப்படி மக்கள் நலனை பார்த்து செய்யக்கூடிய திமுக 10 தொகுதியில் ஏன் ஜெயிக்காதுன்னு நினைக்கிறீங்க? 10 தொகுதி ஜெயிக்குமான்ற கேள்வி ஜெயிக்கும் சொல்லிட்டேன். ஜெயிக்கும் நீங்க சொல்றீங்க. ஆனா சில சவால்களை உங்கள்ட்ட நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். சொல்லுங்க. ஒண்ணு வந்து மேற்கு தொகுதி முன்னாள் அமைச்சர்
செல்லூர் ராஜு சரி சவால் விட்டுருக்காரு. சரி அதே மாதிரி திருப்பரங்குன்றம் தொகுதி ராஜன் செல்லப்பா அவரும் சவால் விட்டுருக்காரு. சரி சரவணன் தளபதியை நான் அதிக வாக்குகள் வெற்றி பெறுவேன்னு சொல்லி சில நலத்திட்டங்கள்லாம் அறிவிச்சு அவர்லாம் செய்யறாரு சரி தனிப்பட்ட முறையில. சரி அதுக்கு அடுத்து தெற்கு தொகுதி இது ஏற்கனவே வடக்குல நின்ற இப்ப வந்து தெற்குல நிக்கிறாரு ராம சீனிவாசன். சரி வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நம்ம சௌராஷ்டிரா வாக்குகள் அதிகமாக அவருக்கு கொடுக்குறாங்க ஒரு தகவல் இருக்குது. சரி இதுல உங்களுடைய கருத்து? இப்ப நீங்க சொல்லி இருக்கிறது 3 அதிமுக வேட்பாளர், ஒரு அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளரை பத்தி கேட்டிருக்கீங்க. முதல்ல ராஜன் செல்லப்பா அவர்களுக்கு வருவோம். ராஜன் செல்லப்பா அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை முதல்ல பட்டியலிடட்டும். ஏற்கனவே நான் பல்வேறு இன்னொரு சேனல்ல கூட பேட்டியில் சொல்லியிருக்கேன். இந்த டிஎன்டி சமூக மக்கள் 2014 13 14 இருந்து 2010 வச்சுக்கலாம், 2010 இருந்து தொடர் போராட்ட களம் கொண்ட போது அவர் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. வரட்டும், அவர் நின்று பார்க்கட்டும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா 3 அதிமுக வேட்பாளர், ஒரு அதிமுகவுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, மீதி 6 வேட்பாளர் தோத்து போவாங்க நீங்களே சொல்லிட்டீங்க. அப்புறம் நீங்க சொன்னது இல்ல சார், உங்களுடைய கருத்து அதான் சார் சொல்றேன். இப்ப மக்களுடைய கருத்து 10 தொகுதியில வந்து நீங்க 10 தொகுதி வேட்பாளர் ஜெயிப்பாங்க, நீங்க அடையாளப்படுத்தல. நீங்க அடையாளப்படுத்துற என்னன்னா இருங்க, திரு முன்னாள் அமைச்சருங்கிற முறையில திரு செல்லூர் ராஜ் அவர்களையும், ராஜன் செல்லப்பா அவர்களையும், டாக்டர் சரவணன் அவர்களையும், சீனிவாசன், நீங்க பொது இடத்துல பேசுறதா நான் பொது தானே பதில் சொல்றேன். அதான் சார் சொல்றேன். இப்ப அவங்க பேசுனதுக்கு நான் பொது வழியில மக்கள் மத்தியில தானே பதில் சொல்றேன். சரிதானே? நீங்க சொல்லியிருக்கு இப்ப 4 வேட்பாளருக்கு அவங்க ஜெயிப்போம் கான்பிடன்ட் இருக்கு, 6 வேட்பாளர் கான்பிடன்ட் இல்லைன்னு எடுத்துக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். சரியா? நீங்க சொல்றது 4 பேர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றீங்க, மீதி 6 பேர் சொல்லல. அப்ப அந்த 6 பேருக்கு கான்பிடன்ட் இல்ல, 6 திமுக ஜெயிச்சிருச்சுன்னு சொல்றேன். மீதி 4ல எப்படி திமுக வெல்ல போகுதுன்னு சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிதானே? திரு தளபதி அவர்கள் தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் இங்கு இருக்கின்ற பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே ஏறத்தாழ 700 கோடி 800 கோடி ரூபாய்க்கு மேல தன்னுடைய வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பண்ணியிருக்காங்க. நம்ம கோரிப்பாளையம் மேம்பாலமாகட்டும், மேலமட மேம்பாலமாகட்டும், இதெல்லாம் போக்குவரத்துக்காக பண்ணியிருக்காங்க. பாதாள சாக்கடை ஆகட்டும், குடிநீர் திட்டங்கள் ஆகட்டும், அத்தனை திட்டங்களும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. இன்னொன்னு, எந்த நேரங்களிலும் வேட்பாளர்களை சட்டமன்ற உறுப்பினரை அவருடைய அலுவலகத்தில், எப்படி சட்டமன்றம் நடக்காத நாட்களிலே அவருடைய அலுவலகத்தில் சென்று எளிமையா அணுகக்கூடிய அளவில் இருந்திருக்காரு. மக்களுக்கான பெரும் அதிருப்தி இங்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் முக்குளத்தோர்கள் வந்து முக்குளத்தோர் அதிமுகவை புறக்கணித்தே ஆக வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கும். தெளிவுபடுத்துறோம். இல்லைன்னா கூட முக்குளத்தோர் வாழ்வுரிமை கட்சி தொடர்ச்சியாக களப்பிரச்சாரம் செய்யும். சரிதானே? நிச்சயமாக தளபதி அவர்கள் வெற்றி பெறுவார். ஒரு வேட்பாளர் சொல்லிட்டேன், 6+1 7 வேட்பாளர் டிஎம்கேல வெற்றி பெறுவாங்க. ரைட். இப்ப நீங்க ராஜன் செல்லப்பா அவர்களை சொல்றீங்க. ராஜன் செல்லப்பா அவருடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்க திருப்பரங்குன்றத்துல ஒரு கலாய்வு பண்ணுங்க. ராஜன் செல்லப்பா அவர்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, அம்மையார் ஜெயலலிதா காலத்திலிருந்து ஒரு முதுபெரும் அரசியல்வாதி. அவர் என்னத்தை சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. அவதூறுகளை பரப்பி தான் பிரச்சாரம் பண்றாரே தவிர தன்னுடைய செயல் திட்டங்களையும் எடுத்து செய்ய போறதையும் அவர் ஒன்றும் சொல்லல. அந்த திருப்பரங்குன்ற பகுதிய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய கோரிக்கை, நம்மளுடைய அந்த சென்ட் ஃபேக்டரி வைக்கணும்னு சொல்லக்கூடிய கோரிக்கை. அந்த கோரிக்கை இதுவரைக்கும் அது வந்து ஒரு அடிப்படை கோரிக்கை தான். அந்த நெசவாளர்களுக்கு அங்க வந்து ஒரு நெசவு பூங்கா அமைக்கணும்னு சொல்றது அடிப்படை கோரிக்கை தான். இதுல எந்தவித கோரிக்கையும் தொகுதிக்கு செய்யாம நான் ஜெயிச்சிருவேங்கிறது அவர் பார்ப்போம். சரிதானே? அவர் வெற்றி பெற்று வரட்டும், அதை பார்ப்போம். அங்க திருமதி கிருத்திகா தங்கபாண்டி அவர்கள் 100% வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நான் களத்துல நின்றுருக்கேன், மக்களோட பேசியிருக்கேன், மக்களோட உரையாடி தான் நான் பதில் உங்களுக்கு சொல்றேன். அப்ப 7+1 8 வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெற்றி பெறுவ வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்ன சொன்னீங்க? நம்ம திரு டாக்டர் சரவணன் அவர்கள், சாரி இவரு நம்ம பேராசிரியர் செல்லூர் ராஜ் அவர்கள் அந்த தொகுதியில் எத்தனை ஆண்டுகளா இருக்காரு? 15 3 பீரியடு 15 ஆண்டுகளாக இருக்கிறார். ஏறத்தாழ 10 ஆண்டுகளே அமைச்சராக இருந்திருக்கிறார். 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய திரு செல்லூர் ராஜ் அவர்கள் மக்களிடத்துல எந்த அளவுக்கு அதிருப்தியை சம்பாதிச்சிருக்காரு. குறைந்தபட்சம் வந்து ஒரு நபரோ ஒருத்தரோ ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு மேல தொகுதியில் இருக்கிறப்ப ஆன்டி இன்கம்பன்சின்னு இருக்கும். சரிதானே? மக்கள் எதிர் மனநிலைங்கிறது இருக்கும். அந்த மக்களுடைய எதிர் மனநிலையும் தன்னுடைய தொகுதியில் இன்னொன்று, நம்மளுடைய ஒரு தனி மனிதனே வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து 5 வருஷம் 10 வருஷம் ஒரு அதிகாரத்தில் உட்காந்துட்டோம்னா நான் தான் ராஜா, என்னை வெல்றதுக்கு ஒரு ஆள் இல்லைங்கிற ஒரு தோற்றம் உருவாகும். அந்த தோற்றத்திலே அந்த மனப்பான்மையிலே திரு செல்லூர் ராஜ் அவர்கள் இருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் திரு ஆர் பாலாஜி அவர்கள் ஒரு படித்த இளைஞர், ஒரு வழக்கறிஞர், சமூக நலனில் அக்கறை கொண்டவர். ஏறத்தாழ கல்லூரி பள்ளிக்காலங்கள் முடிந்ததற்கு பின்பு மதுரை சட்டக்கல்லூரியில் இருக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழக கட்சியில இணைந்து ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மக்கள் நலன் சார்ந்த நிகழ்வுகள், இப்படி அத்தனை நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்திருக்கக்கூடியவர். இன்றைக்கு
இன்றைக்கு அத்தனை இளைஞர்கள் மத்தியிலுமே வெகு சுலபமாக சென்று சேர்ந்திருக்கக்கூடியவர். ஏன் இந்த முறை நீங்க மாற்றி வாய்ப்பளிக்க கூடாது? எப்பயுமே அங்க இருந்தவரே இருக்கணும்னா அது மன்னராட்சி நடந்துட்டு இருக்கா? இல்ல. அப்ப நீங்க என்ன சொல்றோம், ஒரு முறை அவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், புதுவையர் வந்திருக்கிறார், இளைஞர் வந்திருக்கிறார். அந்த இளைஞர்களுக்கான வரவேற்பை மக்கள் பெரும்பான்மையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார். அதனால் மதுரை மேற்கிலே இந்த தடவை சூரியன் உதித்தே தீரும். இது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. 9 வேட்பாளர்கள் சரியாயிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பு. அடுத்து நீங்க கேட்டிருக்கக்கூடியது திரு ராமசீனிவாசன் அவர்களை பற்றி கேட்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சியில இருந்து இதுவரைக்கும் மதுரைக்கில கிடைச்சிருக்கக்கூடிய அத்தனை வாய்ப்பையும் திரு ராமசீனிவாசன் மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறார். இடைத்தேர்தலில் ஒரு சீட்டு கிடைச்சா ராமசீனிவாசன் வேட்பாளர் ஆவாரு. அன்னை சரவணன் வந்து கட்சியில சேர்ந்தாருன்னா அவருக்காண்டி சீட்டை விட்டு கொடுத்துட்டு வெளியில போவாரு. சார் நான் அவனி அநியாயமானவர் நான் சொன்னேன் சார். அவரே தனிப்பட்ட முறையில் நான் சொன்னது நான் ஏதோ அவர் வீட்டில் போய் தனியாக ரெக்கார்ட் எடுத்து சொல்ல சார். கடந்த கால வரலாறு பொது வெளியில நின்று இருக்கக்கூடியது. வேட்பாளர் அவர் நின்றுருக்காரா, வேற யாராவது நிப்பாட்டிருக்காரு, அதை நீங்க பார்க்கணும். என்ன சொல்ல வரன்றது முழுமையாக கேளுங்க. அவரு முதல்ல வந்து வடக்குல அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. சீட்டு கொடுத்தோன்னா டாக்டர் திரு சரவணன் அவர்கள் வந்து கட்சியில இணைகிறாரு. கட்சியில இணைஞ்சோன்னா வேட்பாளர் மாற்றப்படுறாரு. அதுக்கப்புறம் அந்த வேட்பாளர் வாய்ப்பையும் அவர் தான் பயன்படுத்திக்கிட்டாரா? 2021. அடுத்து வந்து 26ல எங்க நின்னாரு? 2026 இப்ப தெற்கு தொகுதியில். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எங்க நின்னாரு? மதுரை பார்லிமெண்ட் நின்னதா? மதுரை பார்லிமெண்ட்ல அவர் பயன்படுத்தியிருக்காரு. இப்ப 2026 தேர்தல் வர்றப்ப 26 சட்டமன்ற வேட்பாளர் வாய்ப்பை தனக்கானதாக்கி கொண்டார். அவருக்கு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகளை வைத்து கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்பையும் தனதாக்கி கொள்கிறார். முக்குளத்தோர் சமுதாயத்தை துண்டாடுகின்ற முயற்சியிலே திரு சீனிவாசன் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை பல்வேறு முறையில நான் குற்றச்சாட்டு வச்சிருக்கேன். இந்த டிஎன்டி என்கின்ற அந்த சீர்மரபணு நலச்சங்கத்தை எப்படி அவர் சுக்குநூறா உடைச்சார்னு எனக்கு தெரியும். இன்னொரு விஷயம், அவர் வந்து ஒரு பேராசிரியர், அதிகமாக முக்குளத்தூரனுடைய வரலாறு அதிகமா சொல்றாரு. என்ன சொன்னார் சொல்லுங்க? என்ன சொன்னார் சார்? நிறைய என்ன சொன்னார் சொல்லுங்க சார். இங்க வாங்க, இந்த ஒண்ணு இல்ல, நீங்க அப்படியே லைவ்ல வைங்க. 24 hours பேட்டி போட்டோம். நான் இல்ல சார், லைவ்ல 24 hours போட்டோம். முக்குளத்தோர் சமூக வரலாறு சமுதாயத்திற்கு தெரியாது சார். வாய்ப்பூட்டு சட்டம் எங்க சார் போட்டாங்க? வாய்ப்பூட்டு சட்டத்துல இருந்து அவ்வளவு வரலாறையும் அவர் சொல்றாரு. நான் வந்து அவரை வந்து வாழ்த்தி பேசல, அவர் உயர்த்தி பேசல. நீங்க என்ன சொல்றீங்க? முக்குளத்தோர் சமுதாய வரலாறு அத்தனை வரலாறு அவர் தான் சொல்றாருன்னு நீங்க சொல்ல உங்க பேர் அண்ணன் வல்லத்தரசு தானே? வல்லத்தரசு வாழ்கன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல ஜேசிபி வச்சு இடிச்சு விட்டா ஓகேவா? வல்லத்தரசை நான் வாழ்த்துறேன், வல்லத்தரசு வாழ்கன்னு சொல்றேன், வீட்டுக்கு ஜேசிபி அனுப்பிச்சு விட்டுருவான், வீட்டை இடிச்சு விட்டுருவா? அதை தான் சொல்றேன். நீங்க வரலாறு மேடைகள்ல பேசுறதுக்கு புனைவுகள் 1000 பேசலாம். ஆனா என் சமூகத்திற்குள்ளான இருந்த கட்டமைப்பை சீர்மரபண நலச்சங்கம் இருந்ததை அதை சுக்குநூறாக உடைத்திருக்கிறார். நீ கல்லன், நீ மரவன், நீ அகமுடையான், நீ புறமலை கல்லன், நீ தஞ்சாவூர் கல்லன், நீ ஈசநாட்டு கல்லன் என்று சொல்லி உட்பிரிவினை பிரிச்சு உடைச்சிருக்கிறார். பேராசிரியர் உடைச்சிருக்கார். இங்கே டிஎன்டி அந்த நம்ம டிஎன்டி ஜாதி சான்றதுல போராடிட்டு இருந்த சீர்மரபண நலச்சங்கத்தை உடைச்சல் அவருக்கு பங்களிப்பு இருக்கு. சென்னையில நடக்கக்கூடிய ஆன்மீக கண்காட்சியில ஒரு கல்லர் சமூகத்திற்கான இருந்த ஸ்டால 2 கல்லர் மேலூர் கல்லர் சமூகத்துக்கு ஒண்ணு, புறமறை கல்லர் சமூகத்திற்கு ஒண்ணு சொல்லி 2 கல்லர் சங்கங்களா பிரிச்ச வரலாறு சீனிவாசன் அவர்களுக்கு உண்டு. இப்படி பல்வேறு சமூகங்களை, முக்குளத்தோர் சமூகத்திற்கு பல்வேறு இடங்களிலே பல்வேறு சூழ்நிலைகளிலே துண்டாடி இருக்கிறார். உங்களை விட பேராசிரியர் சீனிவாசன் அவர்களை அருகில் இருந்து பார்த்தவன் நான், அவரை எனக்கு நல்லா தெரியும். சரிங்களா? அதனால அந்த சர்டிபிகேட்லாம் செஞ்சு பிரேம் பண்ணி உங்க வீட்டுல மாட்டிக்கங்க. அடுத்தபடியா சொல்றது, சௌராஷ்டிரா சமூகத்திற்கு இங்க மதுரையில பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தொகுதி ஒரே தொகுதி. எந்த தொகுதி? தெற்கு தொகுதி. சௌராஷ்டிரால இருக்கக்கூடிய அக்கா திருமதி மகாலட்சுமின்னு நினைக்கிறேன் அவங்க பேரு, மகாலட்சுமி அவர்களுக்கு அந்த வாய்ப்பை தட்டி பறிச்சிருக்கிறாரா? ஏற்கனவே மாவட்ட செயலாளராக இருந்திருக்கக்கூடிய அவர் பேரும் திரு சீனிவாசன் தான். இருங்க சார், 2 முறை தட்டி பறிச்சிருக்காரு சார். அவரை தட்டி போய்விட்டது. நீங்க போய்விட்டேன்னு சொல்றீங்க, பறிச்சிருக்காருன்னு உங்களை சொல்ல சொல்லணும். நான் தானே பறிச்சிருக்கான்னு சொல்றேன். என்னுடைய வார்த்தையை நீங்க எப்படி எடுத்துக்க முடியும்? இல்ல. அப்ப 2 முறை அவர்களுக்கான வாய்ப்பை தட்டி பறித்திருக்கிறார். அது ஒரு சம்பவம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியா இதுக்கு முன்னாடி மாவட்ட தலைவராக இருந்திருக்கக்கூடிய திரு சீனிவாசன் அவர்களுடைய பதவியை இவர் தான் காலி பண்ணார்னு கட்சிக்குள்ள பேசிக்கிறாங்க. சரிதானே? அப்படி முக்குளத்தூரை ஏற்கனவே துண்டாடி வச்சிருக்கிறாரு. முக்குளத்தூர் சமூகத்துக்கு வந்து ஏற்கனவே அதிமுக எதிரான நிலைப்பாட்டுல இருக்கு. நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். அங்க இருக்கக்கூடிய எந்த சமூக மக்கள், நம்மளுடைய சௌராஷ்டிரா சமூக மக்களுக்கான கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் தொடர்ச்சியாக இவர் தட்டி பறிச்சுக்கிறாரு. ஆமா, இன்னொன்னு திருப்பரங்குன்ற இடைத்தேர்தலில் இவர் தான் வேட்பாளராக நின்றார். ஆமா, இடையில ரைட் தானே? அப்பவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா மக்களுக்கான வாய்ப்பை இவர் தட்டி பறிச்சார். இப்படி தொடர்ச்சியாக ஒரு முக்குளத்தோர் சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் ஒரு சௌராஷ்டிரா சமூகத்திற்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சீனிவாசன் அவர்கள் தொடர்ச்சியாக தட்டி பறித்து வருகிறார்.
இதனால் முக்குளத்தூர் சமூகமும் சௌராஷ்டிரா சமூகமும் திரு சீனிவாசன் மீது மிகப்பெரிய அதிருப்தியில் உள்ளது. சௌராஷ்டிரா வாக்கு வங்கி வந்து பெரும்பான்மையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கியாக இருந்தாலும் கூட திரு சீனிவாசன் அவர்களுடைய பர்சனல் நடவடிக்கையில் அவர்கள் வெறுப்பு கொண்டிருக்கிறார்கள். முக்குளத்தூர் சமூக மக்கள் தங்களை துண்டாடுகின்ற நிலைமையை நாங்கள் வலிமையாக பொது சமூகத்தில் எடுத்து வைத்திருக்கிறோம். எங்களுடைய சமூக மக்கள் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒன்று, அவர் சீனிவாசன் அவர்கள் இந்த சமூகத்தை துண்டாடுவது, இன்னொன்று எடப்பாடி அவர்கள் இந்த சமூகத்திற்கு செய்திருக்கக்கூடிய துரோகம். இது இரண்டும் சேர்ந்து முக்குளத்தூர் சமூக வாக்கு வங்கியை அவருக்கு போக செய்யாது. அடுத்தபடியாக நீங்கள் சொல்லக்கூடிய அதே தெற்கு தொகுதியில சிறுபான்மையினர் வந்து அதிக அளவில் வசிக்கிறார்கள். அந்த சிறுபான்மையினருடைய வாக்குகள் அத்தனையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய வாக்குகள். அந்த வாக்கு, முக்குளத்தூர் வாக்கு, சௌராஷ்டிர மக்கள் வாக்கு ஏற்கனவே வந்து இந்த வெள்ளாளர் வேளாளர் சமூகத்தினுடைய பட்டத்தை இன்னும் ஒரு பிற சமூகத்திற்கு மாற்றி கொடுத்து விட்டார். அதில் முக்கிய பங்காற்றினது திரு சீனிவாசன் என்பது வெள்ளாளர் வேளாளர் சமூகத்தை சார்ந்த குற்றச்சாட்டாக இருக்கிறது. மதுரைக்குள்ளே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த சமூகங்கள் அனைத்துமே இந்த சமூகங்கள் அனைத்துமே திரு ராம சீனிவாசன் அவர்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது. அதனால் ராம சீனிவாசன் அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை மதுரை தெற்கு தொகுதியில் சம்பாதிப்பார். இது ஆணித்தரமான உண்மை. அப்பொழுது 10க்கு 10 மதுரையில் திமுக வெல்லும் என்பதை நான் உங்களுக்கு எப்படி சொல்லணுமோ பிராக்டிக்கலா சொல்லிட்டேன். வெல்லும் என்றது உங்களுடைய கருத்து. உங்க கருத்து என்ன சொல்ல வரீங்க? என்னுடைய கருத்து சொல்ல, உங்களுடைய கருத்து 10 வெல்லும். ஆமா, 10 வெல்லும். ரைட். இதுல தமிழக வெற்றி கழகம் சொல்லி ஒரு நடிகர் வந்து இப்போ விஜய் வந்து சொல்லுங்க. நீங்க சிரிக்கிறீங்க, ஆனா மிகப்பெரிய சக்தியா உருவெடுத்திருக்காரு. இளைஞர் சார் மிகப்பெரிய சொல்லி முடிக்கல. சொல்லுங்க. இளைஞர் மத்தியில ரொம்ப அவரை வந்து கூட்டங்கள் அதிகமாக அவரை கவர் பண்ணுகிறது. நெருங்க முடியவில்லை, ஓட்டும் அதிகமா இருக்குன்னு மக்கள் பேசுகிறார்கள். அதுல உங்களுடைய குறையுமா? நான் என்ன சொல்றேன், திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? இந்திய ஜனநாயக நாட்டில் இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், கட்சி நடத்தலாம். எவராவது ஒருத்தர் வந்து சுடுகாட்டு கம்பெனி வச்சு நடத்த பார்த்துருக்கீங்களா? அரசியல் கட்சிங்கிறது மக்களை வாழ வைக்க, இளைஞர்களை நல்வழிப்படுத்த, இளம் பெண்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்ப, சரியா, ஒரு சமூகத்தை சீர்படுத்த, ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்றங்களை கண்டறிந்து அதை களைவதற்கு தான் ஒரு அரசியல் கட்சி தேவை. ஏற்கனவே அவர் பண்றாரு, இவர் பண்றாரு, அவர் பண்ணல குறை இருக்கு, இவர் பண்ணல குறை இருக்குன்னு சொல்லி தான் புதுசா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதை நம்பி இளைஞர்கள் போறாங்க. உங்களை நம்பி வர்ற இளைஞர்களை டிரான்ஸ்பாரத்தில் ஏறினவன என்னைக்கா இறங்கடான்னு சொல்லியிருக்கீங்களா? உங்களை நம்பி வர்ற இளைஞர் கோயம்புத்தூர்ல முத ஒரு பையன் வந்து அந்த நம்ம ஏர்போர்ட் ரோட்ல வரையில மரத்துல இருந்து தவுனான்ல, அன்னைக்கு தம்பி இது தவறு, இது போன்று செய்பவன் என்னுடைய தம்பியாக இருக்க மாட்டான், இது போன்ற ஒழுங்கீன வேலைகளில் ஈடுபடாதீர்கள் நீங்க கண்டிச்சிருந்தா கரூர் ஸ்டாம்பே நடந்திருக்குமா? எப்ப சொன்னாரு? வீடியோ காட்டுங்க, எனக்கு வீடியோ காட்டுங்க சார். சார் எனக்கு வீடியோ ஆதாரம் காட்டுங்கன்னு சொன்னேன். விஜய் வந்து கரூர் ஸ்டாம்பியன் ஆகிறதுக்கு முன்னாடி தாவேகா மாநாடு நடந்த அன்னைக்கு அவருடைய மாவட்ட செயலாளர் இறந்தாரா இறக்கலையா? சார் முதல் இருங்க சார், நீங்க முட்டு கொடுங்க சார், முட்டு கொடுங்க சார். சார் நீங்க மிகப்பெரிய அணிலா இருங்க, சின்ன அணிலா விட நீங்க பெரிய அணிலா இருக்கீங்க, நல்லபடியா அணிலா இருங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். அதுல எல்லாம் நான் ஒன்னும் முரண்படல, நீங்க அணிலா கூட இருந்துட்டு போங்க. நான் கேட்கறது முதல்ல வி சாலையில விக்கிரவாண்டியில நடந்துச்சு இல்லையா மாநாடு, அந்த மாநாட்டுக்கு போன மாவட்ட செயலாளர் அங்க இறந்தாரா இல்லையா? இறந்தவருக்கு அந்த மாநாட்டுல ஏதாவது இரங்கல் தீர்மானம் பண்ணாரா? அவர் இருங்க சார், இறந்தவர் வீட்டுக்கு போனாரா? மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னாரா? இல்ல அந்த நேரத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்றது. ஆமா சார், இப்ப நீங்க 4 நாளா தெருவில் சுத்திட்டு இருக்கீங்களா, ஒரு ஈக்காக்கா குஞ்சு குருவி கூட இல்லாம எம்டியா தான் போறீங்க. எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது? திருசாவை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு போறப்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரல? எப்படி சார் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்? எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் சார்? நீங்க சென்னையில நீங்க போறீங்கல்ல, இயல்பு வாழ்க்கையில நீங்க வெளியிலே போகாம பண்ணை வீட்டுல மட்டும்தான் இருக்கீங்களா? உங்களுடைய ஷூட்டிங்க்கு நீங்க இது வரைக்கும் எத்தனை தடவை பண்ணை விட்டு வெளியே போயிருக்கீங்க? அப்ப எல்லாம் ஏன் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரல? ஏன் கூட்டம் வரல சார்? ஏன் வரல சார்? அந்த கட்டத்துல வர முடியாத சூழ்நிலை. என்ன யாருக்கு சூழல்? சரி ரைட், உங்களை காவல்துறையில சார் அனில் சார் நான் ஏத்துக்கிறேன் சார். அந்த முதல் தடவை வந்து வீசாலையில இறந்த பையனுக்கு வந்து அவர் போக முடியல, ரைட். உங்க அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், அவருக்கு பர்சனல் வேலை இருந்துச்சு, 6 மணிக்கு மேல தூங்க போயிட்டாரு, இதெல்லாம் ஏத்துக்குறோம், ரைட், விட்டுருங்க. அடுத்து நீங்க மாநாடு எங்க போட்டீங்க? 2வது மாநாடு சேலம் தான், மதுரையில நீங்க போட்டுல மாநாட்டுல அந்த பையனுடைய புகைப்படத்தை வச்சு குறைந்தபட்ச இரங்கல் தெரிவிச்சீங்களா? அந்த பையன் இறந்துட்டான், உங்ககிட்ட விஜய் மட்டும்தான் தாவேக்காவா? அவங்க கீழே நிர்வாகிகள் இருக்காங்கல்ல. இப்ப எடப்பாடி அவர்கள் போக முடியல, திரு ஸ்டாலின் அவர்கள் போக முடியல அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் போய் எங்க தலைவர் சார்பா வந்து துக்கம் விசாரிச்சோம், எங்க தலைவர் உங்களை பார்க்க சொன்னாருன்னு சொல்லி முதல்ல துக்கத்தை பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நிதி
அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யறாங்க. நீங்க நிதி உதவி கூட செய்யறதுக்கு இல்ல, பாவம் ரொம்ப ஏழையா இருக்கீங்க, படத்துக்கு வந்து 400 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. சார் நான் கேட்டது முதலாக இறந்த உங்களுடைய மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு போகல, சரிதானே? அவருக்கு வந்து 10 ரூபா கூட நிதி உதவி கொடுக்கல. அவன் தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்துல ஒரு 15,000மோ 20,000மோ சம்பளம் வாங்கிட்டு அதுல உங்களுக்கு போஸ்ட் அடிச்சு கட் அவுட் வச்சு உங்களுக்கு விளம்பரம் பண்ணி உங்களை தலைவனா ஏத்துக்கிட்டு வந்து நின்று இறந்திருக்கான்ல. அவன் புகைப்படத்தை வந்து நீங்க உங்க கட்சியில் உள்ளத்துல வச்சிருக்கீங்களா? இல்ல புகைப்படத்துக்கு ஒரு அஞ்சலி செலுத்திருக்கீங்களா? நீங்க படுற பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க? நான் வந்து அக்காவுக்கு அக்காவா இருப்பேன், தங்கச்சிக்கு தங்கச்சியா இருப்பேன். அதுக்கடுத்து சொல்ற வார்த்தையை யாரும் சொல்ல முடியாது. அப்ப பெண் பிள்ளைகள் பேசக்கூடிய பேச்சா? என் புருஷனை விட எனக்கு விஜய் பிடிக்கும்னு சொல்லுது, இது பெண் பிள்ளைகள் பேசுற பேச்சா? அப்ப எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள்? உங்களுக்கு வாக்கு வங்கி வரலாம் சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் உங்களுக்கு வாக்கு போடலாம். நீங்க டவுசர் போட்டிருக்க காலத்திலயும் நான் டவுசர் போட்டிருக்க காலத்திலயும் நம்மளுக்கு பிடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் வந்தா பார்க்க போயிருப்போம். அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்துல. அப்படி ஒரு நடிகரை பார்க்க போகிறார்கள், அவர் எத்தனை சதவீத வாக்கு வேணாலும் வாங்கட்டும் சார், சரியா? அவர் வந்து ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற போவதில்லை. அடுத்த 5 ஆண்டுகளில் அவர் கட்சி இருக்க போவதில்லை, சரியா? இன்னைக்கு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. திரு சீமான் அவர்கள் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த கட்சியினுடைய கூட்டம், அந்த கட்சியினுடைய நடத்தை முறைகள், அந்த கூட்டம் நடத்துறது, அவர் வாக்கு சேகரிக்கிறது, அவருடைய கொண்ட கொள்கைகள்ல சிறப்பா இருக்கிறத நம்ம வந்து வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். கருத்து முரண்பாடுகள் 1000க்கு 1000 இருக்கும். ஆனா இவர்கள்ட்ட அந்த ஒழுக்கமோ அந்த கட்டுப்பாடோ ஏதாவது இருக்கா? மந்தைகளை கூடுறீங்க. இப்ப ரோடு வழியா டிராவல் பண்ணக்கூடிய எல்லா தலைவர்களும் ரோடு வழியா டிராவல் பண்றாங்க. யார் வண்டி பின்னாடியாவது கார் பின்னாடியாவது போய் இவ்வளவு ஆக்சிடென்ட் ஆகுதா? அந்த ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பையன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல கிடந்தானே, கடைசியா நடந்த மாநாட்டில் போன அந்த பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி போய் கிடந்தான். அவங்க அப்பா பேட்டி கொடுத்திருக்காரு, எனக்கு தெரியாதுங்க காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டான்னு சொல்லி. அவங்களுக்கு போய் நிவாரணம் கொடுத்திருக்காரா? குறைந்தபட்சம் அந்த குடும்பத்தை போய் விசாரிச்சிருக்காரா? என்னப்பா அந்த உங்களுக்கு ஆறுதல் சொல்றேன், பையனை நான் இருக்கேன், ஏன் உங்க மாவட்ட செயலாளர் போக கூடாதா? எங்க கட்சி கட்டமைப்பு நடத்துறீங்க, உங்க கட்சியோட தலைவர் தான் வர முடியாது, அவர் வந்தா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், மொத்தமா பூமி புலந்துடும், உள்ள போயிடுவாங்க. உங்க கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் போய் கூட வருத்தம் தெரிவிக்க கூடாதா? அப்ப அணுகுமுறையே இல்லாத, ஒரு கட்டமைப்பு இல்லாத, குறைந்தபட்சம் வந்து ஒரு இலவு விழுந்துருச்சுன்னா அந்த வீட்டுல போய் கேதம் விசாரிக்கணும்ன்ற நற்பண்பு இல்லாத கட்சி ஒரு கட்சியா? அதனால அந்த கட்சியை பத்தி பேச விரும்பல. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு காலம் ஆட்சி நிறைவுக்கு வந்ததுல சட்டம் ஒழுங்கு எவ்வாறு இருக்கு சார்? சட்டம் ஒழுங்கு சரியா பேணி பாதுகாக்கப்பட்டிருக்கு சார். அதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? இல்ல நிறைய வந்து தவறுகள் வந்து மக்கள் மத்தியில் பேச. என்ன தவறுகள்? அதிகமான போதை வசதிகள் நிறைய பலவிதம். எடப்பாடி வந்து டாஸ்மார்க் பூட்டி வச்சிருந்தாரு, திரு ஸ்டாலின் அவர்கள் திறந்துட்டாரா? பலவிதமான போதைகள் இல்லாததெல்லாம் கண்டுபிடிச்சு சார், பலவிதமான போதை பொருட்கள் புழங்குது, பலவிதமான இருங்க பலவிதமான போதைப் பொருட்கள் தமிழகத்திலே புழங்குகிறது என்று சொல்லி உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் அறிவிப்பு கொடுக்குறீங்க, எங்க கூட விவாதம் பண்றீங்க, செய்தி வெளியிடுறீங்க. இருங்க சார், என்னை பேச முடிக்க விடுங்க. ஏன் எந்த ஊடகவியலாளருக்கு எங்க கஞ்சா விற்கிறான், எங்க போதைப் பொருள் விற்கிறான் தெரியுமா தெரியாதா? சார் நான் என்ன சொல்றேன், அவங்களுடைய வேட்பாளர் இதை முன்வைத்து பேசுறாங்க சார். நான் என்ன பேச வரேன்னு கேளுங்க சார். இப்ப நான் இல்ல யாருமே விற்கல, மறைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, தமிழ்நாடு நீட் அண்ட் கிளீனா இருக்கு, மதுவிலக்கு அமல்ல இருக்குன்னு சொல்றேன்னா என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க சார். ஒரு பொது சமூகத்துல ஜனநாயகத்துடைய 4வது தூண் தானே சார் ஊடகம். நீங்க கஞ்சா விற்கிறான், போதை விற்கிறான், அது விற்கிறான்றீங்களா சார்? உங்க சேனல்ல என்னைக்காவது இவன் தான் விற்கிறான் செய்தி ஆக்கிருக்கீங்களா? எந்த பகுதியில கஞ்சா விற்கிறான்னு போலீஸுக்கு தெரியுதோ இல்லையோ சார்? எது எப்படி ஒரு சமூக ஒழுங்கினங்கள் நடக்கிறப்ப இருங்க சார், சமூக ஒழுங்கினங்கள் நடக்கிறப்ப அந்த சமூக ஒழுங்கினத்தை செய்தி ஆக்குறது உங்க வேலை இல்ல. ஏதாவது உட்கார்ந்து டிபேட் பண்ணிட்டு இவர் என்ன போனாரு, இந்த நடிகை எந்த பிளைட்ல போனாரு, அந்த நடிகை எவ கூட இருந்தான்றதா உங்க டிபேட்டா? நான் ஊடகத்திற்கு இருங்க சார், என்னுடைய வேலையை நான் என்ன சொல்றேன், முதல்ல ஊடகத்துக்கு உண்டான பணி அது இல்லைன்னு சொன்னதை நீங்க திரும்ப பெறணும். ஊடகத்தினுடைய வேலை எங்கு ஒரு தவறு நடந்தாலும் அதை செய்தியாக்க வேண்டியது ஊடகத்தினுடைய வேலை, சரிதானே? சாமானிய மக்கள், இங்க இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோருமே ஒரு தவறு நடக்கிறது என்றா குறிப்பிட்ட காவல்துறைக்கு நீங்க போடலாம்ல. மற்ற எல்லா இடத்துலயும் எவனா ஒருத்தன் விழுந்துட்டானா பாருங்க பிரான்ஸ், இங்க கீழே விழுந்துட்டாரு பிரான்ஸ், அவருக்கு நான் ஹெல்மெட் கொடுக்குறேன் பிரச்சனை சொல்றீங்கல்ல. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, எதை நம்ம படம் எடுத்து நம்ம வெளிப்படுத்துறோமோ அதனால உயிர் எங்களுக்கு உயிர் சேதம் வரக்கான வாய்ப்புகள் நிறைய பாத்திருக்கீங்க, கரூர் சம்பவம்னா பாத்திருக்கீங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நாங்க வெளிப்படையா போடவே அதை சட்ட ரீதியா சட்ட ரீதியா இருங்க சார், ஒரு கட்சியிலே பண்ண முடியும். ஆளுகிற கட்சியினுடைய கவனத்திற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு இருந்த அதிமுக ஆட்சியிலே அவர்களுடைய சொந்தக்காரர்கள், அவருக்கு வேண்டப்பட்டவர்கள் என்று சொல்லி
வழக்கு பதிவு செய்யப்படாமல், அப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டாலும் கொடநாடு போல தூங்கி கொண்டிருக்கக்கூடிய வழக்குகளாக பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகளை வெளியிலே விட்டுட்டு போனதனுடைய பின்னணி தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசிலே இப்படி பெருக்கெடுத்திருப்பது உங்களுக்கு தோற்றம் உருவாகிறது. முதல்வர் அவர்கள் இதிலே சிறப்பு கவனம் எடுத்து, தனி கவனம் எடுத்து, சட்டம் ஒழுங்கை இனி வருகின்ற 5 ஆண்டு காலம் பாருங்கள், வரலாறிலே இல்லாத அளவுக்கு ஒரு சிறப்பான சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு சிறப்பாக இருக்கிற மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவார்கள் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. நல்ல விஷயம். இந்த 5 ஆண்டு காலத்தில் திருப்பி நடக்கிற 5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி அமைக்கப்படும் என்றதை உங்க கூட்டணி கட்சி நிச்சயமா உறுதி செய்கிறது. நிச்சயமா. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி. உங்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி.